வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மேற்காசிய நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மோதல் தொடங்கிய பின்னர் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு மோடி முதல் முறையாக ஆலோசனை மேற்கொள்கிறார். தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, அசாம், கேரளம், மேற்கு வங்கம், புதுச்சேரி முதலமைச்சர்கள் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளின் காரணமாக பிரதமருடன் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் தனியாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது இதுவரை 190 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக மற்றும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. காங்கிரஸ் கட்சி தாம் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் முக்குளத்தோர் படைக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழக பிஜேபி வேட்பாளர் பட்டியல் முழுமையாக விரைவில் வெளியிடப்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்கள் தொடர்பான இறுதி பட்டியலை பாஜக டெல்லி தலைமை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். நேபாளத்தின் புதிய பிரதமராக திரு பாலன் ஷா இன்று பதவியேற்கிறார். இங்கிலாந்துக்கான இந்திய தூதராக திரு பெரியசாமி குமரன் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.